சென்னை, விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இரண்டாவது நாளாக நீடிக்கும் மழை. கடலோர மற்றும் காவிரி டெல்டா மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தகவல். மரக்காணம் பகுதியில் கனமழையால் குடியிருப்பு பகுதிகளில் தேங்கிய மழைநீர். தொடர் மழையால் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாமல் வீடுகளிலேயே முடங்கிய மீனவர்கள். கடலூரில் கனமழை காரணமாக ராணுவ ஆள்சேர்ப்பு முகாம் கூடாரம் சரிந்து விழுந்தது. கடற்கரை சாலைக்கு மாற்றப்பட்ட உடற்தகுதி தேர்வு. கடலூர், விழுப்புரம், மயிலாடுதுறை, திருவாரூரில் இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு. செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, வேலூர் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை. 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக சீர்காழி மற்றும் சிதம்பரத்தில் 22 சென்டிமீட்டர் மழை பதிவு. திருவாரூரில் 21 சென்டிமீட்டரும், கொள்ளிடத்தில் 18 சென்டிமீட்டர் மழையும் பதிவானதாக தகவல். காவிரி டெல்டா மாவட்டங்களில் 2 நாட்களாக கனமழை. திருவாரூர் மற்றும் கும்பகோணத்தில் நெற்பயிர்கள் சேதமடைந்ததால் விவசாயிகள் கவலை. சென்னை 47வது புத்தக காட்சி இன்று நடைபெறாது. சென்னையில் மழை விட்டு விட்டு பெய்து வருவதால் அறிவிப்பு. தொடர் மழையால் ஸ்ரீவைகுண்டம் தாமிரபரணி தடுப்பணையில் நீர் திறப்பு அதிகரிப்பு. வினாடிக்கு 11,000 கன அடி நீர் வெளியேற்றப்படுவதால் கரையோர மக்களுக்கு அறிவுறுத்தல். வைகை அணை நிரம்பியதால் உபரி நீர் திறப்பு. வைகை ஆற்றில் பெருக்கெடுத்து ஓடும் வெள்ளத்தால் சிம்மக்கல் தரைப்பாலம் மூழ்கியது. ஜல்லிக்கட்டு போட்டிக்காக தயாராகும் அலங்காநல்லூர். கோட்டை முனி திடலில் உள்ள முத்தாளம்மன் கோவில் முன்பு முகூர்த்த கால் நடப்பட்டது. கும்மிடிப்பூண்டி அருகே கவரப்பேட்டையில் சாலையில் உள்ள ராட்சத பள்ளம். சென்னை, கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல். தவழ்ந்து தவழ்ந்துதான் அதிமுகவில் உயர்ந்த பதவிக்கு வந்ததாக எடப்பாடி பழனிசாமி பேச்சு. கட்சியை விட்டு சென்ற நபரை அதிமுகவில் வைத்துக் கொண்டு துன்பப்பட்டதாகவும் வருத்தம். நான் முதலமைச்சராக என்று கனவில் கூட நினைக்கவில்லை. உங்களை போல் நான் அமர்ந்திருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக தவழ்ந்து தவழ்ந்து உயர்ந்த பதவிக்கு வந்தேன். நான் முதலமைச்சராக என்று கனவில் கூட நினைக்கவில்லை. உங்களை போல் நான் அமர்ந்திருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக தவழ்ந்து தவழ்ந்து உயர்ந்த பதவிக்கு வந்தேன். அதிமுகவில் மோசமான சூழலை உருவாக்கியவர் எடப்பாடி பழனிசாமி தான் என ஓ பன்னீர்செல்வம் விமர்சனம். தேர்தல் தோல்விகள் குறித்து எடப்பாடி பழனிசாமி கவலைப்படவில்லை என்றும் குற்றச்சாட்டு. நாளை முதல் வேலை நிறுத்தம் அறிவித்துள்ள போக்குவரத்து தொழிலாளர்கள். இன்று 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறார் அமைச்சர் சிவசங்கர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.